இங்கே ஹீரோ ஒரு கோவில் ஃபங்க்ஷனில் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கூட இருக்க ஒரு தாத்தாக்கு ரொம்பவும் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலாக இவங்க தங்கிட்டு இருக்க வீட்டில் ஒரே ஒரு மெயின் டோர் தான் இருக்கும். உள்ளதான் நிறைய ரூம்லாம் இருக்கும். ஸோ அந்த மெயின் டோரையே லாக் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் வேற வழி இல்லாமல் பக்கத்துலேயே திருநங்கை எல்லாம் தங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்க குருமான்ற ஒரு ஹெட் இருக்காங்க. இதை பார்த்ததுமே புட்டின்ற திருநங்கையை ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் ஒரு ரூமை கொடுத்து இங்கே தங்க வச்சுட்டு போறாங்க. ஆனால் ஹீரோக்கு இவங்களை பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சி போகுது. அண்ட் அடுத்த நாள் ஹீரோ ஆத்துல குளிக்கும் போது இந்த பொண்ணுமே அங்கே வர, ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ ஃபுல் டைமா டெலிவரியில பார்த்துக்கிட்டு பார்ட் டைம்ல தான் புல்லாங்குழல் வாசிக்கிற வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் இந்த பொண்ணுமே சிக்னல்ல காசு கலெக்ட் பண்ற வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஒரு நாள் இவங்க குருமா கிட்ட கம்ப்ளீட்டா பொண்ணா மாறணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கா. அவங்களுமே இதுக்கு ஆபரேஷன் பண்ணணும், ரொம்பவும் செலவாகும், உனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ இந்த பொண்ணுக்காக சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறான். இந்த விஷயம் அந்த குருமாக்கு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு மிரட்டி விடுறாங்க. அதுல இருந்து அந்த பொண்ணை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஆனா இந்த பொண்ணுக்குமே ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சி ஹீரோ தங்குற இடத்துக்கே போயிட்டு ஹீரோ கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்ணிடுறா. ஆக்சுவலா ஹீரோக்கு ஏற்கனவே இந்த பொண்ணு பிடிச்சி போயிடும். ஆனாலும் இந்த பொண்ணு கிட்ட நம்ம ரெண்டு பேருமே ஆணா இருக்கும், எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிட்டா இந்த சமுதாயம் ஏத்துக்கும்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் இந்த பொண்ணு நான் ஆபரேஷன் பண்ணி ஃபுல்லா பெண்ணா மாறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கலாம்னு சொல்றா. தெனிவன் ஒரு வீட்டுல டெலிவரி கொடுக்கும்போது வெயிட் பண்ண சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து டிவில திருநங்கை எல்லாம் பெண்ணா மாத்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே அங்க போனா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அண்ட் இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அந்த பிரின்சிபலை போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான்.